ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு சில பேர்த்துக்கு வந்து தமிழில் வந்து எக்ஸாம் +2க்கு. ஸோ சில டிஸ்ட்ரிக் முடிஞ்சு சில டிஸ்ட்ரிக் வந்து இன்னுமே முடியல அவங்களுக்காக தான் இது. ஸோ 2025 இது வந்து வேறு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். நாளைக்கு வர கொஸ்டின் பேப்பர்னு நினச்சிடாதீங்க, ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. 4வது இயல் 5வது இயல் தானே, என்னென்ன கொஸ்டின் படிக்கணும்னு சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணுங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ 1 மார்க் வந்து 7 கேட்டிருக்காங்க. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மாதவியின் நாட்டிய நிகழ்வுகள், ஸோ மருத்துவத்தில் மருந்திடம் திருக்குறள் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று தான் எழுதணும், சரிங்களா? அக்காலத்து கல்வி பற்றி எழுதுறது. அடுத்து பின்னணி இசை. என்னென்னா 4வது இயல்லையும் ஃபஸ்ட்டு 3 குருவினா ஃபஸ்ட்டு 3 சிறுவினா, 5வது இயல்லையும் ஃபஸ்ட்டு 3 குருவினா ஃபஸ்ட்டு 3 சிறுவினா படித்தா போதும், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண் வகை மெய்ப்பாடுகள் பாவிகம். ஸோ இது ஆக்சுவலாக இலக்கண தேர்ச்சிக்கொள் இருக்குது. இலக்கண தேர்ச்சிக்கொள்ளும் நீங்கள் 2 இயலுமே படிங்க, சரியா? 2 இயலுமே படிங்க, இலக்கண தேர்ச்சிக்கொள்ளும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில் மரபு பிழை நீக்கி எழுதுக. ஆக்சுவலாக மரபு பிழை நீக்கி எழுதுக, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அதுக்கப்புறம் வந்து பொருள் வேறுபாடு இருந்து தொடரமைக்க. இங்கே இருக்கு பாருங்கள், ஓகேவா? களம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, மரபு பிழை நீக்கி எழுதுக 2 இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்து எழுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், பிரித்து புணர்ச்சி தருக கூட நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போதும் 2 இயல்லையும். அதே மாதிரி உறுப்பிலக்கணம். ஸோ ஓகே, ரைட்டு. அதுலேருந்து அடுத்த மாளாத காதல் நோயினால் போல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு. அடுத்து இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அணி. ஸோ நான் சொன்ன மாதிரி சிறுவினா பார்த்தீங்கனாலே போதும் அந்த 4வது இயல்லையும் 5வது இயல்லையும். அப்புறம் திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நீங்கள் ஆசிரியனால் நம்ம அந்த சொன்ன கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்கு. அடுத்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு, இது வந்து 4 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பழமொழி வந்து எந்த பழமொழி வேணாலும் கேட்கலாம். இவங்க 2 கேட்டு 1 சொல்லுவாங்க, என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து பாருங்களேன், இது இருக்குது. இது வந்து 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நயம்பாடத்தில் கேட்டாலும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது, புக்கில் இருக்குது. அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, அது பேராகிராஃபாக எழுதணும், 10 எழுதணும். அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து 10 எழுதணும், அவ்வளோதான். அதுவும் கேட்கலாம். இது கன்ஃபார்ம், பழமொழி கன்ஃபார்ம். அணி கேட்கலாம், அணி கேட்டால் கேட்கலாம். ஆனால் பழமொழி நல்லா பார்த்துருப்பாங்க, அது கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அடுத்தது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே திருக்குறள் டீட்டெயில் ஒன்று வந்துடும். திருக்குறள் ஒரு வாழ்வியல், திருக்குறளில் அறிவுடைமை, இது 2மே படிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டைய கால கல்வி கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்து நடிகை திலகம் கண்டிப்பாக படிச்சிருங்க. திரைப்பட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட காட்சி உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினும் படிச்சிருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில் 2 எழுத முடியும். அடுத்தது சிலப்பதிகாரமும் காவியம் வேண்டாம், சிலப்பதிகாரமும் தெய்வமணிமாலை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு மனப்பாட பகுதி எழுதிடலாம். ஸோ நான் இம்பார்ட்டண்ட் இதிலே சொல்லிட்டேன், சரிங்களா? 2 மார்க் என்ன பார்க்கணும், பயிற்சி என்ன பார்க்கணும், சிறுவினா குருவினா என்ன பார்க்கணும், நெடுவினா என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போதும், சரிங்களா? ஸோ தென் இந்த கொஸ்டின் பேப்பரே ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.